அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 3 வாரங்களாக இந்த 2022ஆம் ஆண்டிற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனமாகிய யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிற அந்த இயேசுவினுடைய வார்த்தையை தான் நாம் தியானித்து வருகிறோம். நாம் முதலாவதாக தியானித்தோம், எப்படி கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது என்று சொல்லி தியானித்தோம். அடுத்ததாக பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிரச்சனையான சூழ்நிலை நடுவில் எப்படி நாம் பேச வேண்டும். நாம் நம்முடைய துக்கமான சூழ்நிலையை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்முடைய பிரச்சனை நடுவிலே பேச வேண்டும் என்பதை தியானித்தோம். மூன்றாவதாக கடந்த வாரம் எப்படி நம்முடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையை குறித்து நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையை பற்றியே எப்போ பார்த்தாலும் சிந்திச்சுட்டு இருக்கத நிறுத்த வேண்டும், தேவனால் எல்லாம் கூடும் என்ற சத்தியத்தை நோக்கி பார்க்கணும் என்பதை நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். இந்த வாரத்தில் என்ன தியானிக்க போகிறோம்? தேவ பிள்ளைகளே, இந்த வாரத்தில் எப்படி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்றுகிறவர் அது என்ற விசுவாசத்தை நம்முடைய இருதயத்தில் வளர்க்க வேண்டிய முக்கியத்துவத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஆபிரகாமுடைய இருதயம் ஈசாக்கை பெற்றெடுக்கிற அற்புதம், அதை பெற்று அந்த சூழ்நிலையிலே அவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள இருதயமாக இருந்தது என்று சொல்லி இங்கே பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் விளக்குறார் பாருங்க. சொல்றாரு, ரோமர் 4:21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாமுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சான், ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அது என்னது? தேவன் என்ன வாக்கு பண்ணாரோ அதை நிறைவேற்றுவார்ப்பா, அதற்கு அவர் வல்லவராக இருக்கார் அப்படிங்கிற ஒரு முழு நிச்சயமான நம்பிக்கையின் விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ளே இருந்ததாக இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நமக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு முழு நிச்சயமான நம்பிக்கை, அது என்னது? தேவன் சொல்லியிருக்கார், உண்மைதான். ஆனால் இந்த நான் சந்தித்து கொண்டிருக்க இந்த பிரச்சனையின் நடுவில் அவர் சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாரா? எனக்கு இப்பொழுது இந்த சரீரத்தில் இந்த ஒரு வியாதி வந்திருக்கு. உண்மைதான், இயேசு நிறைய அற்புதம் செய்கிறாருங்கிறத மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதிலெல்லாம் வாசிக்கிறோம். ஆனால் அன்னைக்கு அற்புதம் செய்தார், ஆனால் இன்னைக்கு என்னுடைய இந்த வியாதி நடுவில் அவர் அற்புதம் செய்வார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருக்குதா? அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் இன்றைக்கி நமக்குள்ளே வளர்க்கணும் பாருங்கள். ஏன்னா பாருங்கள், நிறைய பேர் எடுத்துக்காட்டிற்கு நல்லா ஜெபிக்கிற ஒரு பெண்கள் என்று எடுத்துக்கொள்வோம். யாருக்கோ அவங்க வீட்டு பக்கம் வியாதியாக இருக்காங்க, அல்லது அவங்க சக சபை விசுவாசி வியாதியாக இருக்கான்னு கேள்விப்பட்டா உடனே போய் அவங்களுக்காக
நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவாங்க பாருங்கள். ஆனால் அதே மாதிரி தங்களுக்கு ஒரு வியாதி வருதுன்னு வச்சுக்கோம், அந்த சூழ்நிலை நடுவில் தனக்கு இப்பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்குதா அப்படின்னு பார்க்க போனால் நிறைய நேரம் இல்லைங்கிறது தான் வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அவன் பிரதர் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இதை செய்வேன்னு சொல்லியிருக்காரு, அதை செய்வேன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், அது எங்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய இந்த சூழ்நிலையின் நடுவில் நான் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்க இந்த பிரச்சனையின் நடுவில், இந்த நோய் தொற்று காலத்தின் நடுவில் இப்பொழுது அற்புதம் செய்வாரா அப்படிங்கிற ஒரு முழு நிச்சயமான நம்பிக்கை, விசுவாசம் நிறைய பேருக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்க போனால் நிறைய பேருக்குள்ள அது குறைவாக தான் என்ன செய்து இருக்குது பாருங்க. அப்போது அப்படிப்பட்ட நம்பிக்கையில் நாம் வளர வேண்டும். எப்படி வளருவது? அதுக்கு ஒரு திறவுகோலை தான் இங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது பாருங்கள். வேதம் சொல்லுது, ஆபிரகாம் தேவன் தன்னுடைய வாழ்விலே வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று எப்படி முழு நிச்சயமாக நம்பினானா? அதுக்கு திறவுகோல் என்னதான்? அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்னு போட்டிருப்பாருங்க. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்க்கையில் கர்த்தர் பேரிலே விசுவாசத்தில் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் எல்லா காரியத்திலேயும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு உள்ளம், ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகணும் பாருங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறோம், எந்திரிச்ச உடனே முதல் வார்த்தை நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் என்ன தெரியுமா வரணும்? ஆண்டவரே, இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, இதற்காக நான் உண்மை மகிமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே சொல்லணும் பாருங்கள். இன்னைக்கு காலைல சாப்பிட்டு முடித்த உடனே, ஆண்டவரே இன்றைக்கி எனக்கு உணவு சாப்பிட உதவி செய்தீங்களே, இந்த உணவு சாப்பிட முடியான தேவையை சந்திச்சிங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். இப்படி வாழ்க்கையில் உள்ள சின்ன சின்ன காரியத்துக்கும் இது கர்த்தர் தான் செய்தார், இதற்கு கர்த்தர் தான் காரணம்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு உள்ளம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டாக வேண்டியிருக்கு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்லாம் அற்பமாக எடுத்துக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு ராத்திரி தூங்குகிறோம், காலைல எந்திரிக்கிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கணும், என்ன இருக்குது இப்போ, அதான் காலைல எல்லாரும் எந்திரிக்கிறாங்க, நானும் எந்திரிச்சிருக்கேன், இதில் என்ன பெரிய விசேஷமா பாருங்கள். நமக்கு புரியலை. தேவன்தான் எனக்கு ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திருக்கிறார். நான் நேற்றோடு மடிந்து போய்விடாதபடி அவருடைய இரக்கம்தான் ஒரு புதிய நாளை எனக்கு தந்திருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது பாருங்க. அதை நாம் வாசிக்கிறோம் பாருங்க வேதத்தில். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த உணர்வு, இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியத்தை குறித்த உணர்வுலாம் இன்றைக்கி நமக்குள்ளே இல்லை பாருங்க. வேதத்தில் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் இவ்வளோ அழகாக நமக்கு சொல்கிறாரு பாருங்க. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய கிருபையே. நாம் நைட்டு படுத்து காலையில் எந்திரிக்கோம்னா அது காரணம் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம்தான் நமக்கு இன்னொரு புதிய நாளை தந்திருக்குது. இன்றைக்கி நாம் பெற்றிருக்கிற குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் அவருடைய கிருபை பாருங்க. ஆனால் இன்னைக்கு
இன்றைக்கு நாம் வாழும் சமுதாயத்தில் நாம் பொதுவாக ஜனங்களை பார்க்கும்போது, குறிப்பாக இயேசு அறிந்த ஜனங்களை பற்றி நான் பேசி கொண்டிருக்கேன் பாருங்கள், எல்லாரையும் பற்றி சொல்ல. இயேசு அறிந்தவங்களே இன்றைக்கி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க குடும்பம், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இதெல்லாம் குறித்து இதெல்லாம் கர்த்தர் தான்ப்பா எனக்கு தந்திருக்காரு, கர்த்தர் தான் எனக்கு தந்த பிள்ளை இது, கர்த்தர் தான் எனக்கு தந்த பேர பிள்ளை இது அப்படிங்கிற ஒரு ஆழமான உணர்வு அநேகருக்குள்ள இல்லவே இல்லை பாருங்கள். சொல்லப்போனால் உணர்வே இல்லாமல் தான் அநேகர் இருக்காங்க. நல்லா ஜெபிக்கிற கிறிஸ்தவங்க கூட இன்றைக்கி அப்படிப்பட்ட உணர்வற்றவர்களாக தான் இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கி சபைகளை பார்க்கும்போது நாம் காண முடிகிறது பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லா நல்ல காரியங்களும் நிறைய பேரோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாருங்கள், பிள்ளைகள் ஏற்ற காலத்தில் நல்லா படித்து வேலை பார்க்காங்க, ஏற்ற காலத்தில் நல்ல திருமண வாழ்க்கை உண்டாகுது, ஏற்ற காலத்தில் இப்போ பேர பிள்ளைகள்லாம் பிறந்துடுறாங்க. அப்படி ஒரு நல்ல காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான காலங்கள் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது. இன்றைக்கி காணப்படுகிற செழிப்பு இன்றைக்கி யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் போய் கார் வாங்கணும்னு போனீங்கன்னா எந்த கார் வாங்கணும்னு நமக்கு சூஸ் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அத்தனை பைக்கு, அத்தனை கார் மாடல் அவ்வளோ இருக்குது. 1990களெல்லாம் அல்லது ஒரு 95 முன்னாடி 80கள் 1980கள்லாம் வெறும் ஒரு கார் 2 கார் தான். ஒரு அம்பாஸ்டர் அல்லது ஒரு மாருதி, 2 கார் தான் இருந்துச்சு. 1995க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு பாருங்கள். அப்போது இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சிறு வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தார். அப்போது இது 1990களில் நான் பேசுகிறேன். அப்போது அந்த நேரத்துலலாம் அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க கார் வாங்குவாங்க பாருங்கள். எதுக்காக வாங்குவான்னு பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பதவி உயர்வு வந்தோடனே பெட்ரோலுக்கு அலவன்ஸ் கொடுப்பாங்க. அந்த அலவன்ஸை கிளைம் பண்ணுறதுக்காக பேருக்குன்னு ஒரு கார் வாங்கி வச்சுருப்பாங்க. அது அவ்வளோ புது காரெல்லாம் இருக்காது பாருங்கள். அப்படிப்பட்ட காலங்கள் தான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலம். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் போனால் இருக்கிற மாடல் காரெலாம் பார்த்தா, என்னப்பா இது ஒரு மாடலாக இருக்குது, அது ஒரு மாடலாக இருக்குது, வேறு மாடலாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா 55வது வயதில் வாங்கின சம்பளத்தை இன்றைக்கு வாலிபர்கள் படித்து முடித்து, காலேஜ் படித்து முடித்து விட்டு வெளியே வந்த அந்த முதல் இந்த 21வது வயதிலே வாங்குகிற ஒரு ஆச்சரியமான செழிப்பின் காலத்தில் வாழ்கிறோம் பாருங்கள். அப்போ இன்றைக்கி எல்லாமே ஒரு ஆசீர்வாதமான நாட்களில் வாழ்கிறோம். நாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் பார்த்த கஷ்டம்லாம் இப்போ கிடையாது பாருங்கள். நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காலத்தில் இந்தியாவில் நம்ம இருக்கிறோம். இது நிமித்தமாக என்ன ஆயிடுச்சுன்னா, அநேகருக்குள்ள இதெல்லாம் கொடுத்தது தேவன், அவரோட கிருபை தான் நமக்கு இது தந்திருக்குது அப்படிங்கிற உணர்வே இன்னைக்கு அநேகருக்குள்ள என்ன செய்திருச்சு. குறிப்பாக நான் அதை யாரை பற்றி பேசுகிறேன், நல்லா ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நிறைய ரட்சிக்கப்பட்டு நல்லா ஜெபிக்கிற, பைபிள் வாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கூட இன்றைக்கி உணர்வு இருக்க மாட்டேங்குது. இன்றைக்கி இவ்வளோ ஆசீர்வாதம்லாம் இதெல்லாம் கர்த்தர் தான் என் தந்தது, என் மேலே அன்பு கூர்ந்து, என் மேலே இரக்கம் வைத்து இன்றைக்கி இந்திய தேசத்தை இவ்வளோ தூரம் செழிக்க வச்சு, ஒரு காலத்தில் நல்ல சம்பளம் வாங்கணும்னா 50, 55 வயசு, 58 வயசு வரைக்கும் காத்திருக்கணும். நல்ல வீடு கட்டணுன்னா அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் வயதான காலத்தில் தான் பெரிய வீடெல்லாம் கட்டுவாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள வாலிபர்கள் 25, 30, 35 வயதிலேயே நல்ல அழகான வீடுகளை வாங்கி குடியிருக்கிற காலங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இள வயதிலேயே நிறைய ஆசீர்வாதங்களை இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது இந்த ஆசீர்வாதம்லாம் யார் தந்தது? கர்த்தர் தந்தது பாருங்க. ஆனால் இன்னைக்கு அநேகருக்குள்ள அந்த உணர்வு இருக்க மாட்டேங்கி. ஏன்னா காலையில் எந்த உடனே வாயை திறந்து
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இதெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரை தந்தீங்க, உம்மிடத்திலிருந்து இவைகள் வந்திருக்கிறது அப்படின்னு அந்த அங்கீகரிக்கிற பழக்கம் இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில் என்னது இல்லை பாருங்க, இல்லை. அதனால தான் அநேகரோட இருதயம் இன்னைக்கு உணர்வற்று இருளடைந்து போய் கிடக்குது பாருங்கள். அதனால தான் நம்ம 121 சங்கீதத்தில் எவ்வளோ அழகாக வாசிக்கிறோம் பாருங்கள். சங்கீதம் 121 1-2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ யோசித்து பாருங்க, இன்னைக்கு சமுதாயத்தில் இவ்வளோ ஒத்தாசைகளை பார்க்குறோன்னா இதெல்லாம் யார் கொடுத்தது? மனுஷனாக அதை உண்டாக்கி கொண்டான்? இல்லை. கர்த்தர் தராவிட்டால் மனுஷன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது பாருங்க. கர்த்தர் இதெல்லாம் மனிதனுக்கு ஒத்தாசையாக கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எழுதின நிருபம் யாக்கோபு 1 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. பாருங்க, வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வருதான்? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருது. அவர் தரலன்னா நம்ம யாருமே ஒன்றும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உள்ள சமுதாயம் எப்படி இருக்குது? உணர்வற்ற சமுதாயமாக இருக்கிறது, உணர்வற்று கிடக்குது. இவ்வளோ ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நாம் பார்க்குறோம். ஆனால் எவ்வளோ தூரம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் நம்முடைய இருதயம் கர்த்தரை துதித்து நன்றி சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான் பாருங்கள். வாயில் அப்பப்போ லைட்டாக சொல்லிக்குவோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆனால் அதெல்லாம் பத்தாது பாருங்கள். ஒரு ஆழமான நன்றி இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அடிக்கடி சங்கீதக்காரனை போல எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அப்போது கர்த்தரை துதிக்கிற துதிங்கிறது ஏதோ ஒரு சில வேளையில் இல்லை பாருங்கள், எவ்வேளையிலும் இருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாக வேண்டியதாக இருக்கிறது பாருங்கள். அப்போது தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டியிருக்கு. புது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கோம். புது வருஷத்துக்குள்ளே வரும்போதே நோய் தொற்றின் துன்ப செய்தியோடு தான் நம்ம நுழைஞ்சோம். நிறைய வேதனைகள் இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் திரும்ப திரும்ப ஏன் வந்து நம்மை பாதிக்கிறது? ஏன் இது மேலே ஒரு ஜெயம் உண்டாக மாட்டேங்குது? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதுக்கு ஒரு காரணம் என்னவென்றால் பாருங்க, ஆண்டவரே சொல்கிறார் பாருங்க. ரோமர் 1 அதிகாரத்தில், ரோமர் 1 அதிகாரம் 21 வசனத்தில் மனுஷனுடைய வாழ்க்கை ஏன் இருளடையுது அப்படிங்கிறத இங்கே வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது பாருங்க. ரோமர் 1:21 வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பாருங்க, இன்னைக்கு மனுஷனுக்கு தெரியும் தேவன் தான் இதெல்லாம் தர்றாருன்னு தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு இதை அங்கீகரிக்கிறதுக்கு என்ன இல்லை, உள்ளம் இல்லை பாருங்க. இந்த ஆசீர்வாதத்தை என் கடின உழைப்பில் தான் பெற்றுக்கிட்டேன், என் ஞானத்தினால தான் பெற்றுக்கிட்டேன், என் சாமர்த்தியத்தினால தான் பெற்றுக்கிட்டேன். அதான் இன்னைக்கு உலகத்தில் வெற்றிகரமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள். அதாவது ஹீ இஸ் அ செல்ஃப் மேட் மேன்னு சொல்லுவாங்க. அவன் தனக்குத்தானே உழைச்சி
உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சாமர்த்தியத்திலையும் ஞானத்திலையும் உயர்ந்திருக்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க. அப்போது உலகம் அப்படிப்பட்டவர்களை தான் ரொம்ப கொண்டாடுது. தேவ தயவு என்னை உயர்த்தி, சங்கீதக்காரனை போல தேவ தயவு என்னை உயர்த்தி இருக்கிறது, தேவனுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய கிருபையும் தயவையும் குறித்து இந்த உலகம் மேன்மை பாராட்டுவது இல்லை. நான் இப்படி செஞ்சிட்டேன், நான் ரொம்ப அப்படி பண்ணிட்டேன் இப்படின்னு சொல்லி தன்னை குறித்து, தன் சுயத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் பாருங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்துவதற்கு மனுஷனுக்கு விருப்பம் இல்லாததுனால, அவருக்கு நன்றி சொல்வதற்கு விருப்பம் இல்லாததுனால அவன் சிந்தைகளிலே வீணராகி அவனுடைய இருதயம் உணர்வற்று போய் இருளாகி விடுகிறான். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அவல நிலையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை மாறணுமா? அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறார், இனி இருந்து நான் என்னுடைய பாருங்க, அதான் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும்போது என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு குறிப்பாக சொல்லியே தரார் பாருங்க. உபாகமம் 8:17 முதல்ல என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். உபாகமம் 8:17, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருன்னு கர்த்தர் சொல்றார் பாருங்க. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்குதா? நன்மையான காரியங்கள் நடந்திருக்கா? அப்போ என் சாமர்த்தியம் என் கைபலனும் தான் இதெல்லாம் சம்பாதிச்சது, இதெல்லாம் உண்டாக்கிச்சின்னு சொல்லி சொல்லாதபடி உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் நீங்கள் கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிருன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார் பாருங்க. அப்போ சுயத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற சுய மேன்மையின் அப்படிப்பட்ட அந்த அந்த மனுஷனுடைய அந்த வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம விடுதலை பெறணும் பாருங்க. ஏன்னா தேவனை மகிமைப்படுத்தாமல் சுயத்தை மேன்மைப்படுத்துவது தான் எல்லா இருளுக்கும் ஆரம்பமாக இருக்குது. மகிமை தேவனுக்கு தான் போகணும். அதான் ஆண்டவர் சொல்ல, என்னோட மகிமையை நான் யாருக்கும் எனது கொடைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு வாழ்க்கையில் நன்மை இருக்கும்போது, அவர் தான் நமக்கு கொடுத்துருக்கும் போது, நான் அவரை மகிமைப்படுத்தாமல் எனக்கு நானே மேன்மை பாராட்டிக்கிட்டேன்னா அப்போ தான் அழிவு என்ன செய்து ஆரம்பிச்சிருது பாருங்க. அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட பாவத்திலேருந்து நம்ம விடுதலை பெறணும். அப்படிப்பட்ட பாவத்திலேருந்து நம்ம விடுதலை பெற்று இன்னையிலேருந்து சின்ன காரியத்துக்கும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை எனக்குள் உண்டாகும்போது, தேவ பிள்ளைகளே, எனக்குள்ளே விசுவாசம் வந்துடுது. ஆமாப்பா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நிச்சயமாக இன்றைக்கி அதை செய்வார். சொல்லியிருக்கிறார், ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சங்கீதம் 50:15 சொல்லியிருக்கார். அப்போ நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்க ஆபத்து காலத்திலேருந்து நிச்சயம் ஆண்டவர் விடுவிப்பார். இந்த நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது, எதிர்பார்ப்பு உண்டாகிறது. அப்போ அற்புதத்தை என்ன செய்ய முடியுது? பெற்றுக்கொள்ள முடியுது. அப்போது இன்றைக்கி என்ன செய்யணும்? சின்ன சின்ன காரியத்துக்கும் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒரு நாளும் சுய மகிமை மேன்மையை எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையான செய்யுங்க. இருங்க, நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் எங்களோடு பேசி இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் வாழ்க்கையில் நிறைய அழிவுகளை ஏன் சந்திக்கிறோன்னா, சின்ன சின்ன காரியத்துக்கும் இந்த நன்மை கர்த்தர் தான் தந்தார் என்பதை உணர்ந்து அவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வாழ்க்கையில் ஆண்டவரே இருள் வந்து, ஆண்டவரே இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கை இருளால் சூழப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நாட்களிலே பாவமுடைய பிள்ளைகள் தங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கிற அந்த அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணுங்கிற அந்த உணர்வு உடைய பிள்ளைகள் அடையட்டும்.
சங்கீதக்காரன் 103 சொன்னது போல் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் மறந்து போகிற அந்த தன்மையிலிருந்து இந்த நாட்டிலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் நீர் செய்கிற ஒவ்வொரு சின்னதுலேருந்து பெரிய நன்மை வரைக்கும் கர்த்தாவே இது உம்மால் தான் உண்டாயிற்று, இயேசுவே இது உம்மால் தான் உண்டாயிட்டிருக்கு, தேவனே இது உம்மால் தான் உண்டாயிருக்குதுன்னு சொல்லி எப்பொழுதும் உமக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தட்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் உமக்கு நன்றி சொல்லட்டும். காலையில் எஞ்சவுடன் அந்த நாளுக்காக, நைட்டு தூங்க போறக்க முடியாத நாளுக்காக இப்பொழுது நன்றி சொல்லி ஆண்டவரே நாளை ஆரம்பிக்கவும் முடிக்கவும் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அதன் மூலம் இந்த நாளிலிருந்து கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற அந்த முழு நிச்சய விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும். இந்த நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் காணப்படும் நல்ல காரியங்களுக்கு சுய மகிமை, சுய மேன்மையை செலுத்துகிற, என் கைபலனும் என் சாமர்த்தியம் தான் உண்டாக்கிச்சின்னு சொல்லுகிற அந்த சுய மகிமை பாவத்திலிருந்து அதை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கண்டவர். சுய மகிமையை வெறுத்து தள்ள அதுக்கு விலகியோட இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. எப்பொழுதும் உண்மையே மகிமை, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவை தேவனை உண்மையே எப்பொழுதும் இந்த பிள்ளைகள் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க உதவி செய்யுங்க. அதன் மூலம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறபடி எங்களுக்கு இந்த நோய் தொற்று வேதனையான நாளிலிருந்து துரிதமாய் விடுதலையை தந்து, இன்றே விடுதலையை தந்து ஆண்டவரே எங்களுக்கு நீ நன்மை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.